2026 தேர்தலில் திமுகவுடைய வளர்ச்சி மீண்டும் திமுக திராவிட 2.0 அமையுமா? பெரும்பான்மையான சமூகங்களில் நடக்கக்கூடிய வீழ்ச்சிகளும் சரி, அந்த அமைப்பை சார்ந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு நடக்கக்கூடிய அவமரியாதைகள் மிகப்பெரிய சமூகங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை திமுக கொடுக்க மறுக்கிறது. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத அரசியலில் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வன்னியர் சமூகத்தோடைய முழுமையான வாக்கு வங்கியை திமுக இழக்க தயாராகிறதா? ராமதாஸ் அன்புமணியை எதிர்ப்பதற்காகவும் தனக்கு ஆதரவாக வன்னியர்கள் இருக்காருன்னு காட்டுறதுக்காகவும் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை திமுக நாளைக்கு முன்னிலைப்படுத்தியது. ஆனால் அவரை தேர்தல் சமயத்தில் இவ்வளவு நாட்கள் பயன்படுத்திவிட்டு அவர் சட்டமன்றத்தில் மொழி சார்ந்தோ மக்கள் சார்ந்தோ சில கோரிக்கைகள் வைத்து அரசாங்கத்துடன் உடன்படாமல் கடுமையான விமர்சனங்களை வைத்து வெளியேறுவது கூட எந்த வார்த்தைகளும் பேசாமல் திமுக தரப்பு அமைதி காத்தது. ராமதாஸ் கேட்கக்கூடிய தொகைகளை விட வேல்முருகன் அதிகமான தொகை கேட்கிறார் அப்படின்னு ஏவாவேலு சொல்றாரு. ஆனால் இதுலயுமே எனக்கு ஒரு விஷயம், பிரேமலதாவுக்கு ராமதாஸ் கேட்கக்கூடிய தொகையை விட அதிகமாக கேட்கறதுக்கு தகுதி இருக்குது. அதை ஏவாவேலு கொடுக்க தயாரா இருக்காரு. வன்னியர்களுக்கு ஆதரவாகவோ இல்லை வன்னியர்களின் முக்கியத்துவத்திற்காகவோ திமுக எதுவும் செய்யவில்லை. வாக்கு அரசியலை சார்ந்து மட்டுமே ஆதரவு மனநிலை அதிமுகவுக்கு போய்விடக்கூடாது என்ற கவனமும் ராமதாஸை பயன்படுத்தி அன்புமணியை வீழ்த்தி வன்னியர்களுக்குள்ளாரிய பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு அதிகாரமிக்க பதவிகளுக்கு வன்னியர்கள் வராமல் இருப்பதற்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளாரையுமே அடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணட்டும், ஆனால் யாரும் சட்டசபைக்குள்ளார வராமல் இருந்தால் போதும். அகத்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2026 தேர்தலில் திமுகவுடைய வளர்ச்சி மீண்டும் திமுக திராவிட 2.0 அமையுமா? மக்களின் மனநிலைகள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் ஆனால் திமுகவின் செயல்பாடுகள் எதை நோக்கி செல்கிறது? பெரும்பான்மையான சமூகங்களில் நடக்கக்கூடிய வீழ்ச்சிகளும் சரி, அங்கே அந்த கட்சி அந்த அமைப்பை சார்ந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு நடக்கக்கூடிய அவமரியாதைகள் மிகப்பெரிய சமூகங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை திமுக கொடுக்க மறுக்கிறது. கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட துரைமுருகனுடைய பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாமல் இருந்ததாகவும் துரைமுருகன் அவர்கள் கடுமையான சண்டைகளில் ஈடுபட்டு ஸ்டாலின் அவர்களிடம் சில வார்த்தைகளை பயன்படுத்திய அதன் பிறகு அவர் பட்டியலில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வன்னியர் சமூகத்தோடைய முழுமையான வாக்கு வங்கியை திமுக இழக்க தயாராகிறதா? அன்புமணி ராமதாஸ் அவர்களை எதிர்த்து நின்னப்ப தனக்கு ஆதரவாக எந்த வன்னியர் சமூகமும் இல்லை, வன்னியர் வாக்குகளை எப்படி அறுவடை செய்வது, வன்னியர்களுக்கு எதிரான கட்சி திமுக என்ற பின்பத்தை உடைப்பதற்காக அன்று வேல்முருகனை தன் கையில் எடுத்து பாமகவிலிருந்து வந்த வேல்முருகனை தனி கட்சி நடத்தி கொண்டிருந்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிறதை நிறுத்தி முன்னிலைப்படுத்தி அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து தன் பக்கமும் ஒரு வன்னியர் இருக்கிறார் என்ற அடையாளத்தை உருவாக்கினார்கள். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத அரசியலில் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ கொங்கு நாடு ஈஸ்வரன் அவருடைய கட்சியே எப்போ இருக்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு அதிமுகவில் கொங்கு பகுதியில் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட பெரிய பதவி வழங்கப்பட்டதனால் திமுக எங்கே அந்த கம்யூனிட்டியை ஒதுக்குதுங்கிற ஒரு இமேஜ் வந்துருங்கிறதுனால அந்த சமூகத்தை சார்ந்த அமைப்பு கட்சி நடத்திக்கிட்டு இருந்த ஈஸ்வரனை கூட்டிகிட்டு இருந்தால் அவருக்கு எம்பி எம்எல்ஏன்னு கொடுத்து திமுக முக்கியத்துவம் கொடுத்தது போல் ராமதாஸ் அன்புமணியை எதிர்ப்பதற்காகவும் தனக்கு ஆதரவாக வன்னியர்கள் இருக்காருன்னு காட்டுறதுக்காகவும் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை திமுக நாளைக்கு முன்னிலைப்படுத்தியது. ஆனால் அவரை தேர்தல் சமயத்தில் இவ்வளவு நாட்கள் பயன்படுத்திவிட்டு அவர் சட்டமன்றத்தில் மொழி சார்ந்தோ மக்கள் சார்ந்தோ சில கோரிக்கைகள் வைத்து அரசாங்கத்துடன் உடன்படாமல் கடுமையான விமர்சனங்களை வைத்து வெளியேறுவது கூட எந்த வார்த்தைகளும் பேசாமல் திமுக தரப்பு அமைதி காத்தது. அப்போதெல்லாம் அமைதி காத்துவிட்டு தேர்தல் சமயத்தில் அவரை கழட்டி விடுவது, கேட்டால் ராமதாஸ் கேட்கக்கூடிய தொகைகளை விட வேல்முருகன் அதிகமான தொகை கேட்கிறார் அப்படின்னு ஏவாவேலு சொல்கிறாரு. ஆனால் இதுலேயுமே எனக்கு ஒரு விஷயம், பிரேமலதாவுக்கு ராமதாஸ் கேட்கக்கூடிய தொகையை விட அதிகமாக கேட்கறதுக்கு தகுதி இருக்குது. அதை ஏவாவேலு கொடுக்க தயாராக இருக்கார். ஆனால் இதே நாளைக்கு வேல்முருகன் கேட்குறப்ப மட்டும் அவர் அதிகமாக கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறதுலையுமே இந்த தெலுங்கு பாசங்கள் வேலை செய்கிறது. வன்னியர் சமூகத்துக்கு உண்டான ஆதரவை ரெட்டியாராக இருக்கக்கூடிய KN நேருவும் ஏவாவேலுவும் நாளைக்கு மறுக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தில் அவரை இன்று என்ன செய்துவிட முடியும் வெளியில் போய் அப்படின்னு ஏளனப்படுத்துகிறார்கள். துரைமுருகனை சார்ந்து வேல்முருகனை பற்றி கேள்வி கேட்கும்போது கூட கிண்டலும் கேலியும் செய்கிறார்.
அவருடைய நிலையே பரிதாபகரமாக தான் இருந்தது. அவருக்கே எம்எல்ஏ சீட் கொடுப்பதற்கு தயாராக இல்லாமல் இருந்த தலைமை மொத்தமாக ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர்களின் ஓட்டை இழப்பதற்கு பிரேமலதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் ஆனால் வன்னியர்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டாரா? நீங்கள் இதே பறையர் சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய திருமாவளவனை பிரேமலதா அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து அவரை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறது திமுக. ஒருவேளை வேறு வழியே இல்லாமல் திருமாவளவனே திமுகவில் பயணித்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளோ கீழ்மட்ட தொண்டர்களோ திமுக விசிகாவுக்கு கம்மியான சீட்டுகளை ஒதுக்கிவிட்டது என்ற வருத்தத்துக்கு அப்பாற்பட்டு நம்மளை விட நேற்று வந்த தேமுதிகவுக்கு அதிக சீட்டுகள் ஒதுக்கிவிட்டது என்ற ஆதங்கம் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கடுமையாக இருப்பதால் தேர்தல் சமயத்தில் திமுகவுடன் ஒத்துழைத்து நடப்பதற்கு விசிக நிர்வாகிகளோ அந்த சமூக மக்களோ தயாராக இல்லை. நீங்கள் அந்த சமூகத்தின் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதிமுகவில் இருந்தால் கூட அந்த முழுமையான சமூகத்தின் முழு ஆதரவையும் அந்த மக்களின் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆதரவுக்கு உண்டான முக்கியத்துவமோ அவருக்கு உண்டான ஒரு மரியாதையோ கொடுக்கப்படவில்லை. அந்த சமூகத்தை திமுக நாளைக்கு ஏளனப்படுத்துவதாகவும் திருமாவளவனை தன் கூட்டணிக்குள் வைத்து மற்ற தலைவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் திருமாவளவனுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அமைச்சரவையில் இடம் கேட்டவர் துணை முதலமைச்சர் ஆவதற்கல்ல அமைச்சராவதற்கே தகுதி இருக்கிறது எனக்கு என்று சொல்லியவர் இன்று பிரேமலதாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட நான் பிரயோஜனப்படவில்லையா, அந்த அளவுக்கு தகுதி இல்லையா என்ற மனப்புழுங்களில் இருக்கும்போது அவர் நாளைக்கு அரசியல் சூழ்நிலைகளில் விஜயிடம் செல்வதற்கு தயாராக இல்லாமலும் பாஜகவுடன் அதிமுக இருப்பதால் தயாராக இருக்கவும் மேடைகளில் நாளைக்கு என் அரசியல் வாழ்க்கைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்னால் தனித்து கூட நிற்க முடியும், இல்லை அரசியலில் இருந்து கூட ஒதுங்கி விடுவேன், தேர்தல் அரசியலில் புறக்கணிப்பேன் என்று வீரவசனம் பேசிய திருமாவளவன் வேறு வழி இல்லாமல் அமைதியாக திமுகவில் பயணித்தால் கூட கீழே இருக்கக்கூடிய அந்த ஆதரவு மக்களின் மனநிலை எந்த நிலையிலும் நாளைக்கு திமுகவுக்கு சாதகமாக இல்லை. தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே நாளைக்கு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். தலைவர்களுக்கு அப்பாற்பட்டு வாக்காளர்களும் சரி சமூக மக்களுமே சரி திமுகவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கிறதாகவும் அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக எந்த நிலையிலும் நிற்கவில்லை என்ற வருத்தம் பொதுவாகவே முழுமையாக தலித் மக்களிடமும் வன்னியர்களிடமும் இந்த விரக்தியை சம்பாதித்து கொண்டிருக்கிறது திமுக. வன்னியர்களுக்கு உண்டான முக்கியத்துவங்களை குறைத்திருப்பதாக இருக்கட்டும், பறையர் சமூகத்தை சார்ந்த திருமாவளவன் அவர்களை கேவலப்படுத்துவதாக இருக்கட்டும், தேவேந்திர குல வெள்ளாளர் மக்களை மொத்தமாக புறம் தள்ளிவிட்டு இந்த தேர்தலில் களம் காண்கிறது திமுக. இது பலனடைக்குமா திமுகவுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சமூகத்தை சார்ந்த மூவரையும் சவுத் சைட்லேயும் சரி எல்லா பகுதிகளிலையும் வெறும் கொங்கு அரசியலையும் முக்குலத்தோர் அரசியலையும் நாடார் அரசியலையும் மட்டும் கையில் வைத்து கொண்டு ஜெயித்து விடலாம் என்று ஸ்டாலின் கலக்கு போடுகிறார். இது பத்தாமல் இருப்பதற்கு திடீர்னு தெலுங்கு லாபி வேற கை ஓங்கி நாயுடுவும் ரெட்டியாரின் அரசியலும் திமுகவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இது எடுபடுமா, திமுகவுக்கு இது ஒரு நல்ல பயணிக்கக்கூடிய ஒரு பாதையாக ஸ்டாலின் நினைக்கிறாரா என்பதை வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் தன் பக்கத்து வன்னியர் வாக்கு சதவீதம் வரலனாலும் அதிமுகவுக்கு ஆதரவான வன்னியர் சமூக வாக்கை பிரிப்பதற்கு, அதாவது வன்னியர்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க நம்ம ஆதரவாக மனநிலையில் இருக்கணும், நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கூட செய்கிறதில்ல. ஆனால் அதே வன்னியர்களுடைய வாக்கு நாளைக்கு அதிமுகவுக்கு வலு சேர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பா மகனுக்குள்ளார இருக்கிற பிரச்சனையை ராமதாஸ் அவர்களை கையில் எடுத்து அவருக்கு தேவையான தொகைகளை கொடுத்து திமுகவுக்கு எதிராக நாளைக்கு அவரை சும்மா பேருக்குன்னு கூட பேசாமல் தனித்து நின்று அதிமுகவில் அன்புமணி நிற்கக்கூடிய தொகுதிகளுக்கு எதிராக நிறுத்தி வன்னியர்களின் வாக்கை நாளைக்கு அதிமுகவுக்கு செல்லாமல் பிரிப்பதற்காக முயற்சி செய்கிறார்களே தவிர, ஆனால் வன்னியர்களுக்கு ஆதரவாகவோ இல்லை வன்னியர்களின் முக்கியத்துவத்திற்காகவோ திமுக எதுவும் செய்யவில்லை. வாக்கு அரசியலை சார்ந்து மட்டுமே ஆதரவு மனநிலை அதிமுகவுக்கு போய்விடக்கூடாது என்ற கவனமும் ராமதாஸை பயன்படுத்தி அன்புமணியை வீழ்த்தி வன்னியர்களுக்குள்ளாரையே பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு அதிகாரமிக்க பதவிகளுக்கு வன்னியர்கள் வராமல் இருப்பதற்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையுமே அடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணட்டும், ஆனால் யாரும் சட்டசபைக்குள்ளார வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு முழுமையாக வன்னியர்களை கவனம் செதற விடாமல் அவர்களுக்குள்ளாரையே சண்டையை மூட்டி விட்டு அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்கிட்டு அவங்க இந்த நண்டு கதை மாதிரி யாரும் மேலே எந்திரிக்காத அளவுக்கு காலை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளாரையே இருக்கட்டும்ங்கிற
ஒரு லாஜிக்கை திமுக செய்கிறது. வன்னியர்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை ஸ்டாலின் திமுகவிலும் கொடுக்க மறுக்கிறார். தானாகவோ இல்லை எதிர்கட்சியிலேயோ போய் சேர்ந்து கூட வன்னியர்களின் முக்கியத்துவத்தை அவங்க கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள நாளைக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கலாக ப்ளே பண்ணுறதை தன்னை ராஜதந்திரியாக நினச்சிக்கிறாரு ஸ்டாலின். ஆனால் ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை அறவே தள்ளிவிட்டு கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் அது என்றுமே ஒரு பெரிய பழக்கம். கலைஞர் பொறுத்த வரைக்கும் கூட பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை அனுசரித்து கட்சி நடத்த வேண்டும் என்று நினைப்பார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை அந்த பெரும்பான்மை சமூகத்தையும் அடையாளப்படுத்தாமல் அழிக்க வேண்டும், அந்த தலைவர்களுக்கும் அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர். அந்த பட்டியலில் தான் வீரபாண்டி ஆறுமுகம், கோசிமணி, ஆற்காடு வீராசாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டார்கள். அதே மாதிரி எப்பயுமே அவருக்கு முக்குலத்தோர் சமூகமாக இருக்கட்டும், வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், தலித் சமூகமாக இருக்கட்டும், எந்த பகுதிகளிலும் இவங்களை பகைச்சிக்கிட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது, இவங்களை அனுசரித்து தான் போகணுங்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சிதறடிப்பதற்கும் அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் எந்த இடத்திலும் முக்கியத்துவம் வாங்காமல் இருப்பதற்கும் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கும் ரொம்ப தெளிவாக என்றுமே ஆரம்ப காலத்தில் இருந்து தன்னுடைய அரசியல் யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய ஸ்டாலின் 2026லேயும் வன்னியர் மக்களின் அடையாளங்களை அளிப்பதற்கும் அவர்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தையும் இன்றும் 10.5 வாயை திறந்து எந்த இடத்துலையும் ஸ்டாலின் அவர்கள் அதற்காக ஆதரவாக பேசியதும் கிடையாது. நாளைக்கு இதே பிரேமலதா அவர்கள் 10.5 எதிராக பேசியவர். பாமகவுக்கு எதிரான மனநிலையில் எல்லா ஜாதிகளும் 10% கொடு 20% கொடுனா எங்கே போய் நிற்கிறது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு 10.5 எதிர்த்த பிரேமலதாவுக்கு திமுகவில் அதீத முக்கியத்துவம். அதே 10.5க்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய வன்னியர்களுக்கு ஆதரவு கொடுக்காத திமுக முழுமையாக வன்னியர்களின் எதிரியாக தன்னை ஸ்டாலின் முன்னிலைப்படுத்துகிறார். இந்த தேர்தலில் கண்டிப்பாக அந்த மக்கள் அவருக்கு பாடம் புகட்டுவார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.